ஹாய், வெல்கம் டு ஃபுட் ட்ரிஸ்ட் சேனல். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஈஸியான 5 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி ஆகிற ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 எக்கு, அதுக்கப்புறம் குடமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் பெப்பர் தூள், ப்ரெட்டு, அதுக்கப்புறம் நெய் இல்லைன்னா பட்டர், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் எடுத்து வச்சுருக்க ஆனியனையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து எடுத்து வச்சுருக்க கேப்சிகம், சில்லி பவுடர், சால்ட், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போது ஒரு பேன் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பேன் சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீ நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை லைட்டாக 2 சைடும் டிப் பண்ணி எடுத்துட்டு தவா மேலே போட்டுட்டு அதை டபுள் சைடு ஃப்ளிப் பண்ணி இப்படி டபுள் சைடு நல்லா அதை திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையுமே நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையில் 2 சைடு போட்டு எடுத்து தோசை தவாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சக்கப்புறம் தோசை கல்லில் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, நெய் அல்லது பட்டர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டையை தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் 2 பீஸ் எடுத்து இப்படி மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு அதை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. 2 சைடு நல்லா திருப்பி போட்டு வெந்தக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு ப்ரெட்டையும் அதே மாதிரி அந்த முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி இதே மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து கெச்சப்போ இல்லை ஏதாவது புதினா சட்னியோ அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அவ்வளோதான், ஹெல்த்தியான ஈஸியாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் செய்கிற ப்ரெட் ஆம்லெட் ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.